அடி குட்டிச்சு, இன்னைக்காவது தலையில எண்ணெய வச்சுட்டு வந்தாடி, கைய குத்துது முள்ளு மாதிரி. அடியே என்னடி பாவம் சொல்லிட்டு உங்க கூட துணைக்கு வந்தா என்னை முள்ளு குத்துது அது குத்துதுன்னு என் மண்டியை கிண்டல் பண்ற. சப்பா ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேரும். அடி பப்பி, நான் அடி ஆரம்பிச்சேன். இந்த நெட்டச்சிய கொஞ்சம் நிறுத்த சொல்லுடி. அண்டி குட்டிச்சு, தலையை எனி டைம் விரிச்சு போட்டிருக்கிய, கையெல்லாம் குத்துதா இல்லையா? கொஞ்சம் தலையை குனிஞ்சாச்சும் உட்காரண்டி. இதுக்கப்புறம் குடிஞ்சு உட்காரணும்னா நான் போய் ரோட்டுல தாண்டி உட்காரணும். உனக்கு சரியான இடம் ரோடு தாண்டி, அங்கேயே போய் உட்காந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்படியே கையில ஒரு தட்டை எடுத்துட்டு போயிடு. அடி என்னை பார்த்தா என்ன பிச்சைக்காரி மாதிரி இருக்கா? மாதிரி எல்லாம் இல்லடி, அசல் பிச்சைக்காரி மாதிரி தான் இருக்க. பப்பி, இந்த நெட்டச்ச நிறுத்த சொல்றேன் இல்லையா நீ? உனக்காக தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு இவ கூட எல்லாம் வரேன். ஏக்கா சத்தா அமைதியா தான் வண்டி ஓட்டாங்கக்கா. ஏக்கா நீ தேனை இப்ப நோண்டிக்கிட்டே வர? அடியே ரெண்டு கையும் பாருடி, வண்டியை தாண்டி ஓட்டுற, நான் யாரையுமே நோண்டலடி. உன் கைய நோண்டுது உன் வாய் தானே ஏதாவது சொல்லி சண்டைய வர வைக்குது. வாயெல்லாம் இல்லைன்னா உன்னை எப்படி குட்டிச்சு சமாளிக்கிறதுனா? பப்பி வண்டி நிறுத்த சொல்றி. நீ சொன்னா நிறுத்துறதுக்கு இது என்ன உன் வீட்டு வண்டியா? என் வண்டி எங்க நிறுத்தணும்னு நினைக்கிறோனோ அங்கதான் நிறுத்துவேன். வேணும்னா வண்டியில இருந்து ஜம்ப் பண்ணிக்க. உன் வண்டியில வந்தனால எனக்கு சூடு சோறுனால இல்லதான் நினைச்சுக்கிட்டே நீ. என் வண்டியில வரலினாலும் நான் நினைப்பேன் உனக்கு சூடு சோறுன்னு இல்லைன்னு. ஏக்கா ஏக்கா நீ இப்படி சண்டை போடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க நீ? தயவு செய்து நீ வண்டியை நிறுத்து, நாங்க ஆட்டோலாச்சும் வரோம். உன் வாய் வந்து அடங்கவே அடங்காது போல் இருக்கு. ஒன்னு கிடக்க ஒன்னு பேசிக்கிட்டு வர நீ. பப்பி என்ன பப்பி இப்படி எல்லாம் சொல்ற? நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுறேன். அடி விளையாட்டுக்கு பேசுறியடி நீ? வேணுக்கு தாண்டி பேசுற நீ. தேனே நீனு கொஞ்சம் அமைதியா வா. யார்கிட்ட என்னையே இருக்க பத்திரம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த நெட்டச்சி ஏதாச்சும் சொல்றீங்களா? தப்பு யாரு மேல இருக்கோ அவங்கள தானே சொல்லுவாங்க. உன் மேல தப்பு இருக்கிறது உன்கிட்ட தானே சொல்லுவாங்க, அப்புறம் என்கிட்டயா சொல்லுவாங்க? சப்போ தயவு செய்து வண்டி நிறுத்துக்கோ, நான் நடந்து வேணாலும் வந்துக்கிறேன். அடி பப்பி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இவ்வளவு டென்ஷன் ஆவற? பேசுறதெல்லாம் பேசிட்டு என்ன நடந்துச்சுன்னு அடி கேக்குற நெட்டச்சி. அப்படியே ஒரே தொழுதொழுனா ரோட்ல போய் குப்புற கிடப்ப. வண்டியில வர்றதுக்கு அதுவே ரொம்ப மெலடி. வடிவு இடுப்பெல்லாம் வலிக்குது. சத்த பேசுறத நிறுத்திட்டு வண்டி வேகமா ஓட்டுடி. யாக்கா சம்முன்னு ரெண்டு பக்கமும் காலேஜுக்கு போட்டு உட்காந்துட்டு வர, நடுவுல நான் தான் மாட்டிக்கிட்டேன். உனக்கு இப்படிதான் இடுப்பு வலிக்குது, எனக்கு தான் இடுப்பெல்லாம் நாந்தெல்லாம் வலிக்குது. அதுவும் இல்லாம இந்த வடிவக்கா எலும்பு வர குத்துது ஒரு பக்கம். அடியே நீயே இப்படி சொல்றியே, அவ காலை என் தலைமையில தாண்டி இருக்கு. அடி காலை போட இடம் இல்லடி, அதான் உன் தலைமையில வச்சிருக்கேன். லெஃப்ட் சைடு ஃபுட் ரெஸ்ட் இருக்குமா, அதுல வச்சேன் என்னடி? அடியே அதெல்லாம் உடஞ்சு 2 வருஷம் ஆகுதுடி. ஆய் கிளியே பேசுறியே, ஒரு ஃபுட் ரெஸ்ட் எடுத்து வாங்கி வைக்கிறதுக்கு துப்பு இல்ல. பேசுறா பேச்சு. அடி புட்ரஸ்ட் வைக்கிறதுக்கு என் வாய்க்கு என்னடி சம்பந்தம்? நான் என்ன டெய்லியுமா ட்ரிபிள்ஸ் போறேன்? குத்திக்கிட்டே வர அடி அதுக்கு என்ன, நான் குண்டுமணி மாதிரி அடி இருக்கும் கொழுக்கு முழுக்குன்னு. வத்தியா இருந்தானே எலும்பு குத்ததான் செய்யும். ஐயோ இடுப்பு வலி தாங்க முடியலையே. இந்த வடிவு பேசிக்கிட்டே இருக்காளே தவிர வண்டியை வேறசா விட மாட்டேங்கிறா. இதுக்கு மேல நீங்களாம் வேகமா போகணும்னா ஜெட்டுல தாண்டி போகணும். அடியே ஷூ என்னடி இந்த நாத்த நாருது? ஷார்ட்ஸ் துவைச்சு எத்தனை வருஷம் ஆகுது? தேனு போன தீபாவளிக்கு தான் தேனு துவைச்சேன். அடிக்கடி ஷாப்ஸ் துவைச்சுன்னா கிழிஞ்சு விடும்பாரு, அதனால நான் துவைக்கிறதே இல்லடி. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நான் துவைப்பேன். நாத்தம் தாங்க முடியல. அடி இந்த நாத்த நாருது போன வருஷம் துவைச்சேங்கிற. சிச்சி நீலாம் ஒரு ஆள் அடி. ஒன்ன நம்பி நான் முன்னாடி உட்காந்த பாரு. கொஞ்சம் மூக்க பத்திக்க நாத்தெல்லாம் சரியா போயிடும். அடியே மூக்க பத்தி கூட நான் சாவ மாட்டேன்டி. உன் ஷாக்ஸ் வந்தனா உடனே செத்து போயிடுவேன்டி. ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறோம், அப்படியே உன்னை அட்மிட் பண்ணிட்டு வரேன்டி. ஏக்கா எதுக்கு அப்ப வண்டி நிறுத்துன நீ? அப்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சுடி. அப்பா ஹாஸ்பிட்டல் வந்துருச்சா? சுந்தரிக்கா அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்கு. இறங்க நாங்களும் எப்படி இறங்குறது? அது எங்க இடுப்பு வந்து விட்டு போகுது. என்னடி என்ன இறங்க இறங்கன்னு சொல்றீங்க, உயிரை வாங்குறீங்க? அடியே சண்டை போடாம சட்டு போட்டுன்னு இறங்குங்கடி. இன்னும் 5 நிமிஷம் ஆனா கூட என் உசுறு போயிடும்டி. அத்தன் தாங்கலடி. என்ன பப்பி வளைச்சுக்கிட்டு நிக்கிற? அடிவக்கா உன் எலும்பு குத்தி குத்தி என் இடுப்பே வளைச்சிருச்சுக்கா. அடி எல்லாரும் தான் இறங்கிட்டாங்களடி, நீனு இறங்கினா என்னடி? சோ சாரி தேனு, கொஞ்சம் மறந்துட்டேன். அடியே நீ மறந்ததெல்லாம் போதுண்டி. தயவு செய்து உன் ஷாக்ஸை போய் துவைச்சு போடுடி. என்னடி தேனு உன் தலை ஒரு பக்கமா திரும்பி இருக்கு? அடியே அவ எலும்பு குத்தி குத்தி உன் இடுப்பு வளைஞ்சிட்டுது. அவ காலு மேல தூக்கி போட்டு என் கழுத்தை ஒரு பக்கமா சுளுக்கு பிடிச்சிக்க வச்சுட்டாடி. அவ எப்படி இந்த கழுத்தோட வருவேன் நானு? தேனு நான் சுளுக்கு நல்லா எடுப்பேன்டி, நான் வேணா எடுத்து விடுவாடி. நீ ஒரு ஆணையும் புடுங்க வேணாம், வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஃபர்ஸ்ட்.
வடிவு குண்டுமணி மாவன் எங்க இருக்கான்னு கேளுடி யாருக்கிட்டையாவது. நீங்களும் கேக்குறது இதுக்கு மட்டும் ஏன் என்ன தெரியுங்களா? அடியே எங்க 3 பேரும் பாருடி எப்படி நிக்கிறோம், இதுல போய் விசாரிக்க சொல்றேன் எங்களை. அடியே குண்டுமணி வந்துட்டா பாருங்கடி. குண்டுமணி சித்து எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான் பப்பி. பிள்ளைய அப்படி ஆச்சிட்டு போய் இப்படி படுக்க வச்சுட்டானு அவன் ஃப்ரெண்டெல்லாம். அது சரி, ஏன் 3 பேரும் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? தேனுக்கு என்ன கழுத்து உடஞ்சிடுச்சா என்ன? உனக்கு என்னவே இடுப்பு இப்படி வலிச்சிட்டு இருக்கு? சுந்தரி அக்காவுக்கு என்ன இப்படி நிக்கிறாங்க? எல்லாம் இந்த வடிவால தான் குண்டு பண்ணி. அவ ஸ்கூட்டில உக்காந்துட்டு வந்தோம், எங்க 3 பேரையும் இப்படி ஆக்கி விட்டுட்டாவ. வர வரைக்கும் அவ காலி என் கழுத்திலே போட்டுட்டு வந்தா குண்டுமணி. அதான் என் கழுத்து சுளுக்கிக்கிட்டது. அவங்க முன்னாடி உட்காந்துருந்தாங்களா, அவங்களுக்கு அடுத்து நான் உட்காந்துருந்தானா அவங்க எலும்பெல்லாம் குத்தி குத்தி என் இடுப்பே வலிக்குது குண்டுமணி. என்ன கடைசியில் உட்கார வச்சுட்டாலும் குண்டுமணி, என் இடுப்பு நாந்தெல்லாம் இப்போ ரொம்ப வலியா வலிக்குது. என்னால் நிற்கவே முடியலடி. உன் மௌனை பார்க்க வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவோம் போல் இருக்கு. உங்களை அழைச்சிட்டு வந்து என் காலே இப்போ வளைச்சிக்கிட்டதுடி. என்னால் நிற்க கூட முடியல. இப்போ வந்து எல்லாரும் என்ன குத்துன்னு சொல்கிறாளோ. இதுக்கு நீங்கள் ஷேர் ஆட்டோவிலே வந்திருக்கலாம்டி. அதான் அப்பவே சொன்னேனே வடிவு, எங்களை இறக்கி விட நாங்கள் ஆட்டோவிலே வந்துடுறோன்னு. அப்பவே நான் இறக்கி விட்டுருக்கணும்டி. உங்களெல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்து அழைச்சிட்டு வந்த பாரு, கடைசியில் என்னையே குறை சொல்றீங்க. வடிவக்கா சரி விடுங்கக்கா. பிள்ளைய பார்க்க வந்திருக்கீங்களே, ஏதாவது பழம் கிடம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்க. ஏய், நாளைக்கு எங்க வீட்டில் என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா நீனும் ஒன்றும் வாங்கிட்டு வராதடி, கையை வீசிக்கிட்டு வாடி. அடி போனை பண்ணி மானச்சாமி எல்லாத்தையும் வாங்கி வைக்க சொல்லிட்டோண்டி. நீ ஒன்னாவ இப்படி கேட்கறாவ? நீ கேட்கறத பார்த்தா உன் மகனுக்கு பழம் கேட்கற மாதிரி இல்லையே, உனக்கு கேட்கற மாதிரில இருக்கு. அடி அவ ஏதோ விளையாட்டு கேட்கறா, இது என்னவே இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? வாங்கடி போய் ஃபர்ஸ்ட் சித்துவை பார்ப்போம். அப்ப சித்து, டேய் சித்து ஏஞ்சிடுடா. ஐயோ, என்னைக்கு எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க. சித்து எப்படா கீழே விழுந்த? ஐயோ, இந்த தேனை தவிர கூடவே இருக்காங்களே, நம்ம பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கோமே. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்றது? சொல்லி தானே ஆகணும். அருண் கூடயும் சந்தோஷ் கூடயும் பைக்கில் போயிருந்தேன். அப்போ பிரேக்கை போட்டால் நான் மட்டும் கீழே விழுந்துட்டேன். அடே, முன்னாடி ஒருத்தன் வண்டியை ஓட்டிட்டு போனான், பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருந்தான். முன்னாடி போனவன் ஏதோ பைக்கு வந்து மோதி அதனால தான் நீ கீழே வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்னவே இப்போ இப்படி சொல்ற? அதான் முன்னாடி ஒரு பைக்கு வந்துச்சா, இந்த சந்தோஷம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான்னா டக்குன்னு சடன் பிரேக் போட்டான். நான் அப்படியே விழுந்துட்டேன் பேலன்ஸ் பார்த்தாம. பப்பி இவன் பொய் சொல்றான், எப்படி மாத்தி மாத்தி பேசுறான் பாரு. தேனு சொன்னதுதான் உண்மை போல் இருக்கு. வடிவு இப்பயாவது நம்புனிய? என்ன நம்ம சொன்ன பொய் இவங்க நம்பல போல் இருக்கு. நம்ம அம்மாவை ஏதாவது குழப்பி கிளப்பி விட்டுற போறாங்க. சிது ஏதோ பக்கத்து ஊர்ல ஏதோ பொண்ணு கிட்ட பார்த்து பேசிட்டு இருந்தான்னு எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் சொன்னாங்க. அதனாலதான் அந்த பொண்ணுடைய அப்பா அவனை போட்டு அடிச்சாருன்னு கேள்விப்பட்டேன். நல்ல விஷயத்தை எவனுமே சொல்ல மாட்டான். எதெல்லாம் நம்ம மறைக்கணும்னு நினைக்கிறோமோ அது எவனாவது பார்த்துட்டு வந்து இப்படி வைரல் ஆக்கிறானோலே. அத்தை யாரோ சொன்னாங்களே, இல்லை இந்த தேனத்தை தான் சொன்னாங்களா? ஆண்டி தேனு இன்னும் என் பிள்ளைய பத்தி தப்பா தான் பரப்பிட்டு இருக்கேடி நீ. குண்டுமணி, தேனு ஒன்னும் எதுவுமே சொல்லல. எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்துட்டு தான் அதை சொன்னாங்க. அதனாலதான் நான் சித்துக்கிட்ட கேட்கறேன். நீ உடனே தேனுகிட்ட போவாத. அடே, அந்த பொண்ணு வந்து என் பொண்ணுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க, அப்படியாடா? என்ன எல்லாம் இப்படி தெளிவா சொல்லி வச்சிருக்காங்களே, யாரு இந்த இப்படிலாம் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் சொல்லி விட்டானுல்ல. சுந்தரி அக்கா, நீங்களும் இப்படி சந்தேகமா கேக்குறீங்க. சித்து சந்திய விஷயத்துல எவ்வளவு ஜெனியூனா நடந்துக்கிட்டான் என் புள்ள. மறுபடியும் இன்னொரு பொண்ணு விஷயத்துல தப்பு பண்ணுவானாக்கா? அப்பா, நம்ம அம்மா தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த 4 பேரையும் நம்ப வச்சிடுமா. இந்த 4 பேரும் நம்பினாலே நம்ம ஊர் ஃபுல்லாக நம்பிடும். அடே குண்டுமணி, இந்த டைம் நீ ரொம்ப ரொம்ப தப்பு பண்றடி. உன் மோன் பேச்சை கேட்காத. அவன் சொல்றது எல்லாமே பொய். எனக்கு எல்லாம் தெரியும்க்கா. என் பிள்ளைய யாரும் குறை சொல்லாதீங்க. நீங்க வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்துட்டீங்களா? கிளம்புங்க. அடியே குண்டுமணி, இதுக்கெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்படுவடி. அது வருத்தப்படும் போது பார்த்துக்கலாம். இப்ப கிளம்பு நீ. போன டைம் வந்தப்ப திட்டி அனுப்புன. சரி, இவங்களெல்லாம் கூப்பிடறாளோட மோனை பார்க்க வந்தேன். மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்துறியடி நீ? அதான் தெரியுதுல, போன டைம் அசிங்கப்படுத்தி அனுப்புனேன்னு. மறுபடியும் வந்து இல்ல, வாயை முடிட்டு அமைதியா நிக்கணுமா? என் பிள்ளைய பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்காவ. குண்டுமணி, நீ ரொம்ப தப்பு பண்றடி. எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, பார்த்து நடந்துக்க, உன் பிள்ளைய பார்த்துக்க. அடி பப்பி, எல்லாம் எனக்கு தெரியும்டி. என் பிள்ளைய வளர்க்க எனக்கு தெரியும். வந்து பாத்தீங்கல்ல, கிளம்புங்க. ஏக்கா, இதுக்கப்புறம் இங்க நின்னா நம்மளுக்கு மரியாதை இல்லக்கா. வாக்கா நம்ம போவோம்.
ஒரே நிமிஷத்துல இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் நீ அசிங்கப்படுத்திட்டேடி. அதான் செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டால. வாங்கக்கா, இதுக்கப்புறம் இங்க நின்னா நம்மளுக்கு மரியாதை கிடையாது. அப்பி என்னைக்காவது நம்ம அருமை தெரியும்டி. அன்னைக்கு வருவா குண்டுமணி, அப்ப பாத்துக்கலாம். வாங்க இப்போ போவோம் நம்ம. இன்னைக்குதான் இந்த வடிவு உருப்படியா நல்ல விஷயமா பேசியிருக்கா. இவளையும் மோனி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அனுப்புறாடி. சுந்தரி, இதுக்கப்புறம் இங்க பேச வேணாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். ரொம்ப வருத்தப்படுவடி குண்டுமணி. இவ்வளவு சொல்ற இங்க பேச கேட்க மாட்டேங்கிற. புள்ள பாசம் கண்ணை மறைக்குதுடி குண்டுமணி. இப்படியாவது கண்ணை திறந்து போல பொழைச்சிக்கடி. ஏன் வடிவ கண்ணி மட்டும் அமைதியா நிக்கிற? நீ அதை சொல்லிட்டு போ. உண்மை தெரிஞ்ச மாதிரிக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவ குண்டுமணி. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்னால அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸே தூக்கி எறிஞ்சு பேசிட்டாங்களே. நம்ம இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோமே. சித்து, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடா. அவங்க இப்படி பேசுறாங்கன்னு. அவங்களாம் இப்படிதான். சரிங்கம்மா, நான் ஒன்றும் நினச்சிக்கல. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீ எதை பத்தியும் நினைச்சுக்கிட்டு மனசு குழப்பிட்டு இருக்காதப்பா. நான் எதுவும் தப்பா நினைக்கல. நம்ம அம்மா இப்படி நம்புறாங்களே, அவங்களுக்கு இப்படி நம்ம துரோகம் பண்றோமே. இனிமே அந்த பொண்ணு பக்கம் நம்ம தலை வச்சு கூட பறக்கக்கூடாது. நம்ம அம்மா நம்பிக்கையை தான் நம்ம காமது பண்ணணும். நமக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸை இப்படி திட்டி அனுப்பிட்டாங்களே.